அவரு சொல்லலாங்க, அவரு சொல்லலாம். கடைசியில தீய சக்தியே அவர்தான் இருக்கிற 1ஆம் நம்பர் தீய சக்தி. ஒண்ணுல கூட நின்னதே கிடையாது. என்ன போச்சு ஏங்க அவர்கிட்ட பாட்டு உறுப்பினர் கார்டுன்னு ஒண்ணு இருக்கா? அத சொல்லுங்க. உறுப்பினர் கார்டு இருக்கா? எதுலுமே நின்னவர் கிடையாது. எடுத்த உடனே எனக்கு அந்த போஸ்டிங் வேணா எப்படி போடுவாங்க? அவங்க ஒரு ரசிகர், அதனால எல்லாம் ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எங்க தலைவர் தான் அடுத்த வருஷமும் வருவாரு. எங்க அக்கா தாங்க எம்பி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சூப்பரா நடந்துச்சு. ரொம்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப ஃபுல்லா சேஃப்டியா இருந்துச்சு. நல்லா சேஃபா இருந்துச்சு. நாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து பாப்போம்னு நினைக்கவே இல்லை. நல்லா ஃப்ரீயா பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கனிமொழி அக்காவையும் பார்த்தோம், ஸ்டாலின் ஐயாவையும் பார்த்தோம். நான் வந்து எனக்கு எங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு ஒரு 6 மாசத்திலே வந்து எனக்கு சிஎம் சார் வந்து ஜாப் கொடுத்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து இல்லம் தேடிய மருத்துவம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அடுத்த வாட்டியும் எங்க தலைவர் தான் வருவாரு. எங்க அக்கா தான் எம்பி. அதுல எந்த மாற்றமே கிடையாது. சரிங்க, ஃபுல் சேஃப்ங்க. ஏங்க நாங்க வந்து இப்ப வந்தவங்களாங்க. நாங்க வந்து குறைஞ்சபட்சம் தலைமுறையா இருக்கிறவங்க. என்ன சேஃப் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும், ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணும்னு எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவங்க என்ன இப்ப வந்துட்டு நான் வந்து பெரிய மாநாடு வச்சிருக்கேன், கட்சி வச்சிருக்கேன், எல்லாம் வாங்கினா அதுல என்னங்க நம்மளுக்கு கிடைக்கும்? என்னைக்குமே எங்க தலைவருக்கு தெரியும் ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சிறப்பா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ரொம்ப சந்தோஷமா நாங்க வரோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மாநாடு. கேட்டீங்களா? சவுண்ட கேட்டீங்களா? இதுதான் எங்க மாநாடு. இன்னும் எங்க தலைவர் இன்னும் வரணும், வந்து இன்னும் நல்ல ஆட்சி செய்யணும், எங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். அதுக்காக நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றிங்க.